Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு 70,485 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். மருத்துவ படிப்புக்கு 70,485 பேர் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு 70,485 பேர் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 40,760 பேரும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு ரூபாய் 29,725 பேரும் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் இளநிலை MBBS, BDS படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நேற்று மாலை 5 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் புவியரசன். புவியரசன், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், வணக்கம். நீட் மதிப்பெண் அடிப்படையிலான MBBS, BDS ஆகிய மருத்துவ படிப்புக்கான தமிழ்நாட்டில் 70,485 விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2026-27 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலான MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு என்பது ஜூலை 23, அதாவது நேற்று மாலை 5 மணியுடன் நிறைவடைந்தது. இந்த ஆண்டு மொத்தம் 70,485 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அதில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 40,760 விண்ணப்பங்களும், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 29,725 விண்ணப்பங்களும் மாணவர்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளது. கடந்த 2025-26 கல்வியாண்டில் MBBS, BDS படிப்புகளுக்கான விண்ணப்பம் என்பது 72,743 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு அது சற்று குறைவாகவே பதிவாகி இருக்கிறது. 70,485 பதிவாகி இருக்கிறது. இந்த கல்வியாண்டிற்கான மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு என்பது ஜூன் 29 முதல் நேற்று வரை நடைபெற்றது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்கள் பதிவு செய்துள்ள நீட் மதிப்பெண்கள் தேசிய தேர்வு முகமை வழங்கும் அதிகாரப்பூர்வ தரவுடன் ஒப்பிட்டு சரிபார்க்கப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் மாணவர்கள் பதிவு செய்துள்ள நீட் தேர்வு வரிசை எண் மற்றும் அவர்களது ஹால் டிக்கெட் விவரங்களின் அடிப்படையில் தேசிய தேர்வு முகமையிடமிருந்து மதிப்பெண்கள் பெறப்பட்டு அதன் பிறகு இறுதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தற்போது பெறப்பட்டுள்ள 70,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் தீவிர சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும், போலியான விண்ணப்பங்கள் அல்லது தவறான சான்றிதழ்கள் பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் கண்டறியப்பட்டால் அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் தேசிய மருத்துவ ஆணையத்தின் விதிமுறைகளின்படி கலந்தாய்வு மற்றும் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என்றும் மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்திருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி புவியரசன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.